வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி தாங்க. இதில் நம்ம ஒரே ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து 2 விதமான வட்டியை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம போடுற சேவிங்ஸ் 2 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கிற டைம் டெபாசிட்டை விட அதிகமான வட்டி நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் இதில் நமக்கு ஒரே முதலீட்டில் 2 வித வட்டி கிடைக்கும். அது எந்த ஸ்கீமு, எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அண்ட் நமக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நான் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், கோல்ட் ஷீட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ், இது எல்லாத்துக்குமான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொடுக்குறப்ப அந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸில் ஒன்றான மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 100% சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அண்ட் இதில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம். ஸோ நம்ம 5 வருஷம் லாக்இன் பீரியட் மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஒரே ஒரு முறை பணத்தை செலுத்திட்டு அதில் வட்டி நமக்கு வருமானமாக கிடைக்கும். அண்ட் இது பேர்லேயே உங்களுக்கு தெரியும் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ன்றப்ப நமக்கு மாதம் வட்டி கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட்க்கு நமக்கு ஜென்ரலாக வெறும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போட்டால் நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பட் இன்னொரு ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணலாம். அதாவது நமக்கு கிடைக்கிற வட்டியை ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெச்சூரிட்டி அப்போ மொத்தமாக நமக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நம்ம டெபாசிட் பண்ண பணமும் சேர்ந்தும் கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இருக்குது. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு பெஸ்ட்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிற வட்டி டாக்ஸபிள் இன்கம் தான். இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த இன்கம்மை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த டிடிஎஸும் அவங்க பிடிக்க மாட்டாங்க. நமக்கான இன்ட்ரெஸ்ட் மொத்தமும் நமக்கு கிடச்சிரும். அண்ட் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ண முடியும். மினிமமாக இதில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப 9 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் டெபாசிட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இதில் மேக்ஸிமமாக டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4% கொடுக்குறாங்க. இது கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த குவார்ட்டருக்கான இன்ட்ரெஸ்ட் 7.4%. திரும்பவும் அக்டோபர் 1ஆம் தேதி ரிவைஸ் பண்ணுவாங்க. பட் ரிவைஸ் பண்ணுறப்ப இன்ட்ரெஸ்ட் ஏறலாம், இறங்கலாம், இல்லை இதே கூட கண்டினியூ ஆகலாம். கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு சொல்ல முடியாது, இறங்கணும் சொல்ல முடியாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே இன்ட்ரெஸ்ட் கூட கண்டினியூ ஆகலாம். பட் நம்ம எப்போ டெபாசிட் பண்ணுறோமோ அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே தான் நமக்கு டென்யூர் முழுக்கவும் கிடைக்கும். இப்போ 5 இயர்ஸ் அப்படின்றப்ப இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 7.4%னா இதே தான் உங்களுக்கு 5 வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவைஸ் பண்ணுறப்ப சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே தான் கண்டினியூ ஆகும். அண்ட் இதில் கிடைக்கிற வட்டி இது மந்த்லி இன்கம் ஸ்கீம் இல்லையா. ஸோ 7.4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி நமக்கு மாதம் கிடைக்கும். அண்ட் மாதம் கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை நம்ம திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அவங்களே அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ
ரெக்கரிங் டெபாசிட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமும் வந்து 5 இயர்ஸு. ஸோ நமக்கு அதில் கிடைக்கிற மாதம் கிடைக்கிற வட்டியை நம்ம ஆர்டியில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அண்டு நம்ம ஒன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறப்பவே நம்ம ஆர்டியில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மாதமும் வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்டியில் டெபாசிட் ஆகிட்டே வந்துடும். அண்டு ஆர்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7% பெர் ஆனம் இப்போ கிடைக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதுவுமே நமக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே தான் நமக்கு 5 வருஷம் முடிவு வரைக்கும் கண்டினியூ ஆகும். எந்த சேஞ்சஸும் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது இன்கேஸ் சேஞ்ச் பண்ணாலும். அண்டு ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கிடைக்கிறதுனால நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ரெக்கரிங் டெபாசிட்லேயும் கிடைக்கும். ஸோ நம்ம ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் லம்சம் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப ஒன் டைம் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு டபுள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது இந்த எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் கிடைக்கிற வட்டி ப்ளஸ் அந்த வட்டியை நம்ம ஆர்டியில் போடுறப்ப அதுலேருந்து கிடைக்கிற வட்டி. ஸோ டபுள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ஸ்கீமு. அண்ட் இது வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்குறப்பவே ஆர்டியில் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே போதும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போது இதுக்கான கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், அண்டு நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்டியில் தொடர்ந்து போடுறப்போ மொத்தமாக நமக்கு மெச்சூரிட்டி அப்போ எவ்வளோ அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிற கம்பேரிசனும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டில் விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இது மூலயமா கிடைக்கும். ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மந்த்லி இன்கம் ஸ்கீம் ப்ளஸ் ஆர்டி சேர்த்து நம்ம போடுறப்ப எவ்வளோன்ட்டு. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுற பணம் எவ்வளவு அண்டு மாதம் நமக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னும் 5 வருஷத்தில் மொத்தமாக நமக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆர்டியில் போடாமல் மாதம் நீங்கள் வெறும் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டே வரீங்கன்னா 5 வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும். இல்லை இந்த மந்த்லி கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு 5 வருஷம் முடிவில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோவா கிடைக்கும் அப்படிங்கிற கம்பேரிசனும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போது 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமில், உங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 617 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ மந்த்லி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு மாதம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறப்போ நமக்கு 5 வருஷம் இல்லையா லாக்இன் பீரியடு. ஸோ நமக்கு 5 வருஷமும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வட்டி கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு 617 ரூபா அப்படிங்கிறப்ப 5 வருஷத்தில் நமக்கு 37,020 ரூபா வட்டி மட்டுமே கிடச்சிருக்கும். அண்டு முடிவில் 5 வருஷம் முடிவில் நம்ம டெபாசிட் பண்ண 1 லேக் நமக்கு கிடச்சிரும். இன்கேஸ் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, மாதம் கிடைக்கிற இந்த வட்டியை வந்து அப்படியே ஆர்டியில் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் முடிவில் இந்த அமௌண்ட்டு சேர்ந்துட்டே வரும் ஆர்டியில், அதுக்கும் ஒரு வட்டி கிடைக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கிறப்ப 5 வருஷம் முடிவில் உங்களுக்கு 44,032 ரூபா வந்து வட்டி மட்டுமே கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண 1 லட்ச ரூபாவும் கிடைக்கும். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 7,000 ரூபா வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது வெறும் மந்த்லி இன்கம் ஸ்கீம் போடுறதுக்கும். இல்லை அதை இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்டியில் கன்வெர்ட் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 7,000 ரூபா கூடுதலாக கிடைக்குது இந்த 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறப்ப. அண்ட் இதே 3 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீமில் மாதம் 1,850 ரூபா கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் அதுக்கான வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா 1,11,000 ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் அந்த வட்டியை ஆர்டியில் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற வட்டி 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 1,32,000 ரூபா கிடைக்கும். ஸோ இதுலேருந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நார்மலாக போட்டால் 1,11,000, இதே ஆர்டியில் சேர்த்து நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா 1,32,000 ரூபா கிடைக்கும். 5 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 3,083 ரூபா கிடைக்கும். ஸோ 5 வருஷத்தில் மொத்தமாக உங்களுக்கு கிடச்சிருக்க வட்டி 1,84,980 ரூபா. இதுவே நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கிற வட்டி எவ்வளோ இருக்குன்னா 2,20,020 ரூபா கிடைக்கும். அண்ட் 9 லட்ச ரூபா இப்போ சிங்கிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 9 லட்ச ரூபா தான் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அப்படியே நீங்கள் 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மாதம் 5,550 ரூபா வட்டியாக கிடைக்கும். அண்டு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான வட்டி மட்டும் 3,33,000 ரூபா கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த வட்டியும் ப்ளஸ் நம்ம டெபாசிட் பண்ண 9 லட்சமும் நமக்கு கிடைக்கும். இதே இந்த 5,550 நீங்கள் ஆர்டியில் போடுறீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,96,080 ரூபா வந்து கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து நமக்கு இன்னும் அதிகமான அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 66,000 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது ஓவராலாக. அண்டு இதே 15 லட்ச ரூபா, அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 15 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 15 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 9,250 ரூபா வட்டியாக கிடைக்கும். 5 வருஷத்தில் வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 5,55,000 ரூபா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுவே நீங்கள் அந்த மாதம் கிடைக்கிற வட்டியை திரும்ப ஆர்டியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு 5 வருஷம் முடிவில் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6,60,133 ரூபா கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எம்ஐஎஸில் போடுறப்ப 5,55,000, பட் ஆர்டியோட சேர்ந்து போகிறப்ப 6,60,60,000, 1,05,000 ரூபா வந்து நமக்கு கூடுதலாக வட்டி வந்து கிடைக்குது. அதே 5 வருஷத்தில் நம்ம டெபாசிட் பண்ண போனால் அதே 15 லட்ச ரூபா தான், பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம அதே அமௌண்ட்டு, பட் இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்ப நம்ம ஆர்டியில் போடுறப்ப கூடுதலாக இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. இதே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிறப்ப மேக்ஸிமம் எல்லா பேங்க்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 6.5 to மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க்ஸில் ப்ரைவேட் பேங்க்ஸில் 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்தாலும் நமக்கு அதுக்கான வட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாயிலேருந்து 6,20,000 ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு கிடைக்கும். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட்டில் போடுறப்ப நமக்கு 5,78,000 ரூபா தான் கிடைக்கும் இந்த 15 லட்ச ரூபாய்க்கு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6,60,000 ரூபா கிடைக்குது. ஸோ நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா கிடைக்குது. அதாவது நமக்கு மந்த்லி இன்கம் ஸ்கீம் ப்ளஸ் ஆர்டி இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடுறப்ப. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கூடுதலான வட்டி உங்களுக்கும் கிடைக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.